Dear student, today we will see about sexually transmitted diseases, STD. What are STDs? A disease spread from one person to another person through the sexual contact caused by bacteria, virus and protozoan. The sexually transmitted diseases, otherwise called venereal diseases, or otherwise called reproductive tract infection. Now we will see about STD. Sexually transmitted disease, STD, or venereal diseases or reproductive tract infection are called as sexually transmitted infection. ஸோ நம்ம செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுக்கு நிறைய பேர் இருக்குது. ஒன்று வந்து வெனரல் டிசீஸ்னு சொல்கிறோம். அனதர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஏன் இதை ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷன் எங்கே வருது? ரீப்ரொடக்டிவ் ட்ராக்கில் தான் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் நார்மலி எஸ்டிஐ அப்படின்னு சொல்கிறோம். are transmitted from person to person during intimate sexual contact with an infected partners. ஸோ ஜென்ரலாக இது எப்படின்னா, ஒருத்தருக்கு ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்களோட இல்லீகல் செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த டிசீஸ் வரும். இது இருக்கிறதுலேயே ரொம்ப டேஞ்சரஸான டிசீஸ் அப்படின்னா நம்ம எஸ்டிடி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் 2 படிச்சிருப்போம். கொனேரியா அண்ட் சிப்ளிஸ், இது வந்து வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சமும் நம்ம ஹையர் ஸ்டடீஸில் படிக்க போகிறோம். த இன்ஃபெக்ஷன் லைக் ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்டு ஹெச்ஐவி ஆர் டிரான்ஸ்மிட்டட் செக்ஸுவலி as well as by sharing the infusion needles, surgical instrument with infected people blood transfusion. ஸோ இது இல்லீகல் செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறதுனாலையும் வரும். அப்படி இல்லைனா ஒருத்தருக்கு ஏற்கனவே ஒரு எஸ்டிடி இருக்கிறவங்களோட பிளட்டை இல்லாதவங்களுக்கு நம்ம செலுத்தும் போதும் அது வழியாகவும் வரும். அதே மாதிரி அவங்க பயன்படுத்தின நீடில்ஸ், இன்ஃபியூஷன் நீடில்ஸை யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வரலாம். அப்படி இல்லைனா சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் வரலாம். இப்போ ஏற்கனவே ஒருத்தர் எஸ்டிடி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா ஸ்டெரிலைஸ்டு பண்ணாமல் மறுபடியும் ஒரு நார்மல் பர்சனுக்கு பண்ணும்போது இது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒன்லி செக்ஸுவல் கான்டாக்ட் மட்டும் இல்லாமல் இது வழியாகவும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு பேபி. ஒரு இன்ஃபெக்டட் மதர் இருக்காங்க, எஸ்டிடிஸ் உள்ள ஒரு மதர் வந்து கேரிங் டு பர்த்துக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதனாலையும் அந்த குழந்தைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீப்புள் வித் ஏஜ் குரூப் ஆஃப் 15 to 24 years ஆர் மோர் ப்ரான் டு த பாக்டீரியல் எஸ்டிஐ ஆர் கொனேரியா, சிப்லிஸ், சாங்க்ராய்டு, கிளாமிடயாசிஸ் அண்ட் லிம்போ கிரானுலோமா வெனேரியம். ஸோ இதில் இந்த பீப்புள் அப்படின்னு பார்த்தா 15லேருந்து 24 யங்ஸ்டர் இது மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிறாங்க. இதில் முக்கியமாக கொனேரியா, சிப்லிஸ் அண்டு சாங்க்ராய்டு, கிளாமிடயாசிஸ் அண்டு லிம்போ கிரானுலோமா வெனேரியம் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம தெரிஞ்சுக்கணும். சாங்க்ராய்டுனா என்ன? சாங்க்ராய்டு அப்படிங்கிறது அல்சரேஷன் ஆஃப் த லிம்ப் நோட் இன் த கிராயின். நம்ம பாடியில் வந்து நிறைய லிம்ப் நோடு இருக்குது. கிராயின் ரீஜன்ஸில் இருக்கிற லிம்ப் நோடில் வந்து இந்த சாங்க்ராய்டு அப்படிங்கிறது வரலாம். சாங்க்ராய்டு அல்சரேஷன் ஆஃப் த லிம்ப் நோட் இன் த கிராயினில் இருக்கிற லிம்ப் நோடில் இது வரலாம். அடுத்தது கிளாமிடயாசிஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் அஃபெக்ட் பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜஸ் பட் இட் மோஸ்ட் காமன் அண்ட் யங் உமன். இதை யார் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னா யங் உமன் அதிகமாக பாதிக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வரும், எல்லா ஏஜ் குரூப்புக்கும் வருது, பட் அதிகமாக வந்து யங் உமனை வந்து பாதிக்குது. இது கிளாமிடயாசிஸ். திஸ் கொஸ்டின் மேபி ஆஸ்கிங் இன் நீட்டில் கூட இது கேட்கலாம், கிளாமிடயாசிஸ். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிம்போ கிரானுலோமா வெனேரியம். த லிம்போ கிரானுலோமா வெனேரியம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்சரேட்டிவ் டிசீஸ் ஆஃப் த ஜெனிட்டல் ஏரியா.
ஜெனிட்டல் ஏரியாவில் அல்சரேஷன் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி ஒன் ஆஃப் த சிம்டத்தை இது கிரியேட் பண்ணோம், லிம்போ கிரானுலோமா வெனேரியம். ஸோ இந்த டிசீஸ் எல்லாமே யாருக்கு வரும், ஏஜ் குரூப், எந்த ஏஜ் குரூப் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 24 இயர்ஸில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ திஸ் இஸ் எஸ்டிடி அப்படின்னாவே இது வந்து ஒன் ஆஃப் த வெரி டேஞ்சரஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the viral STI or genital herbs, genital words, hepatitis B and AIDS. இது எல்லாமே நம்ம STI அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைரல் STI என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ஹெர்ப் இருக்குது, ஜெனிட்டல் வேர்ட் இருக்குது, ஹெப்பாட்டிட்டிஸ் பி இருக்குது அண்டு எய்ட்ஸ் இருக்குது. எய்ட்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும், இது வந்து ஒரு வைரஸ்னால் வருது, HIV வைரஸ்னால் வர்றது தான் எய்ட்ஸு. இட் இஸ் ஒன் ஆஃப் த பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம எய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா STI காஸ்ட் பை பாக்டீரியா, ஃபங்கஸ் அண்டு புரோட்டோசோவன் ஆர் parasites can be treated with antibiotics or other medicines, whereas STI caused by virus cannot be treated, but the symptom can be controlled by antiviral medications. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஒரு வைரஸ்னால ஒன்று வருது, வைரஸ் கேனாட் பி ட்ரீட்டட். இப்போ வைரஸ்னால நமக்கு வர்ற எஸ்டிடியை வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஆனால் அதோட சிம்டத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். ஸோ சிம்டம் கேன் பி கண்ட்ரோல்டு பை ஆன்டிவைரல் மெடிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியல் STI, ஃபர்ஸ்ட் ஒன் gonorrhea. So the gonorrhea causative agent Neisseria gonorrhoeae. What are the symptoms? The gonorrhea affect the urethra, rectum and throat, and in the female the cervix also get affected. So the STD அப்படின்னாவே இது டேஞ்சரஸான சிம்டத்தை நமக்கு கொடுக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் த யுரித்ராவை அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் ரெக்டம், ரெக்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது த்ரோட் இன் த ஃபீமேல்ஸ், த செர்விக்ஸ் ரீஜன்ஸ்லேயும் அஃபெக்ட் பண்ணுது. இது ஆல்சோ கெட் த அஃபெக்டட். நெக்ஸ்ட் ஒன் பெயின் அண்டு பஸ் டிஸ்சார்ஜ் இன் த ஜெனிட்டல் ட்ராக். ஃபீமேலில் வந்து அவங்களோட ஜெனிட்டல் ட்ராக்லேருந்து பெயினை க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி பஸ் அப்படிங்கிறது சளி மாதிரி ஒரு திரவத்தையும் அவங்களோட ஜெனிட்டல் ட்ராக்லேருந்து உருவாக்குது. அதே மாதிரி அண்டு பேர்னிங் சென்சேஷன் டியூரிங் யூரினேஷன், யூரின் போகும்போது அவங்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுது, ஒரு கடுகடுப்பான ஒரு எரிச்சலையும் உண்டு பண்ணுது. இந்த gonorrhea வந்து வெரி டேஞ்சரஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 5 days. அதில் நமக்கு தெரிஞ்சிடும் 2 to 5 days. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் த பாக்டீரியல் STI சிப்லிஸ். சிப்லிஸ் இஸ் காஸ்ட் பை ட்ரிப்னோமா பேலிடியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியானால தான் நமக்கு வருது. இதோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெரி டேஞ்சரஸ். ஏன்னா இது வந்து 3 ஸ்டேஜில் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. ஒன்று வந்து ப்ரைமரி ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி, தேர்ட் ஒன் டெர்சரி ஸ்டேஜ் அப்படின்னு 3 ஸ்டேஜில் அஃபெக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பெயின்லெஸ் அல்சர் ஆன் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாவில் இது வந்து ஒரு பெயின்லெஸ் அல்சரை க்ரியேட் பண்ணுது. ஜென்ரலாக இது நமக்கு எந்த சிம்டமுமே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெயின்லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு அல்சரை க்ரியேட் பண்ணுது. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் நமக்கு வந்து பெயின்லெஸ் அல்சரை க்ரியேட் பண்ணோம். இது வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, சிப்லிஸ் இருந்தாலும் இது தெரியாது. அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்கின் லீசன், ஸ்கின்னில் வந்து அங்கங்கே புண்ணு, அப்படியே சின்ன சின்ன புண்ணு மாதிரி உண்டு பண்ணும். அதே மாதிரி ரேசஸ், அப்படியே அரிக்கிற மாதிரி, சோலோன் ஜாயின்ஸ் அண்டு ஃபீவர் அண்டு ஹேர் லாஸ். இதில் வந்து ஹேர் லாஸ் இருக்கும், நம்மளோட ஜாயின்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீங்கி இருக்கும். அங்கங்கே எங்கெங்கே ஜாயின்ஸ் இருக்கும் நம்ம பாடியில் அங்கெல்லாம் வீங்கி இருக்கும். ஃபீவர் இருக்கும்.
ஜென்ரலாக நமக்கு ஒரு புண்ணு இருந்ததுனாவே ஃபீவர் வரும். லீசன் இருக்குது, ஃபீவர் இருக்குது, ரேஷ் இருக்குது, சோலன் இருக்குது, ஜாயின்ஸ் இருக்குது. இந்த சிம்டத்தெல்லாம் படிக்கும்போது ஜென்ரலாகவே நம்ம வந்து என்ன தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும். இப்போ சிப்ளிஸோட சிம்டம் அப்படின்னா 3 ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத மெமரி பண்ணிடணும். அடுத்தது பிரைமரி ஸ்டேஜில் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது, ஸ்கின் லீசன் இருக்குது, ரேசஸ் இருக்குது, சோலோன் ஜாயின்ஸ் இருக்குது, அண்டு ஃபீவர் அண்டு ஹேர் லாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம் இதில் இருக்குது. அடுத்தது தெர்சரி ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆஃப் குரோனிக் அல்சர் ஆன் நோஸ், லோவர் லெக்ஸ் அண்டு பேலட். மேல் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் இருக்குது. அதே மாதிரி லோவர் லெக்ஸில் நமக்கு வந்துடும் அல்சர் ஆன் த நோஸ். இது குரோனிக் அல்சர் அப்படின்னா பிளட்டு வர்ற ஒரு ஸ்டேஜில் அல்சர் ஃபார்ம் ஆனால் உள்ளார இருக்கிற மியூக்கஸ் மெம்பரைன் வந்து டேமேஜ் ஆகிரும். அதனால உள்ளார இருக்கிற பிளட்டு வந்து வெளியில் வர்ற அளவுக்கு இது வந்து வெரி சிவியராக இருக்கும். இதை வந்து நம்ம தெர்சரி ஸ்டேஜில் பார்க்குறோம். அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா இது பேலட். இதில் வாயில் மேல் அன்னப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியிலையும் அல்சர் அதிகமாக உண்டு பண்ணிடும். லாஸ் ஆஃப் மூமெண்ட், நம்மளால் நல்ல மூமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நமக்கு பயங்கரமான பெயின் இருக்கும். நம்மளால் நல்ல மூமெண்ட் நடந்து போக முடியாது. மென்டல் டிஸார்டர் இருக்கும். அதை பற்றியே ஒரி பண்ணுற மாதிரி, என்னடா நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரி பண்ணுற மாதிரி மென்டல் டிஸார்டர் இருக்கும். விசுவல் இம்பேர்மெண்ட், நமக்கு வந்து பார்வை சரியாக தெரியாது. விசுவல் இம்பேர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்வை கொஞ்சம் மங்கலாகும். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூவாக படிக்கிறோம் கம்மாஸ்னால் என்னென்னா நம்மளோட சாஃப்ட் நான் கேன்சரஸ் க்ரோத். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேன்சரஸ் க்ரோத் வந்து சாஃப்டான மசில்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு பகுதி வந்து கம்மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ த சிப்ளிஸ் வந்து வெரி டேஞ்சரஸ் வென் வி கம்பேர் டு த கொனேரியாவோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து டேஞ்சரஸ். ஏன்னா இது வந்து 3 ஸ்டேஜில் நமக்கு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது. ஒன்று வந்து பிரைமரி ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஒன்று வந்து செகண்டரி, தேர்ட் ஒன் வந்து தெர்சரி ஸ்டேஜ் அப்படின்னு 3 ஸ்டேஜில் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா செகண்டு, தேர்டு வந்து வெரி சிவியர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 90 days இதோட இன்குபேஷன் பீரியட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கிளாமிடயாசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் டிசீஸை பார்க்க போகிறோம். கிளாமிடியா ட்ரைகோமைட்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால நமக்கு வருது. வாட் ஆர் த சிம்டம் அப்படின்னு பார்த்தா இதில் ட்ரைகோமா ஐ ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி அஃபெக்ட் த செல்ஸ் ஆஃப் த கால்முனார் எபித்திலியம் இன் த யூரினோஜெனிட்டல் ட்ராக். நம்மளோட யூரினோஜெனிட்டல் ட்ராக்கில் ஜென்ரலாக இது எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா கால்முனார் எபித்திலியல் செல்ஸ் எல்லாம் இதை அஃபெக்ட் பண்ணிடுது. அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்டு கன்ஜெக்டிவா. ஸோ ஐயில் இருக்கிற கன்ஜெக்டிவாவை அஃபெக்ட் பண்ணுது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக் சுவாச மண்டலத்தில் அதோட குழாயை வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது வந்து வெரி டேஞ்சரஸ். இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 weeks ஆர் அப் டு 6 weeks வரைக்கும் கூட இது நமக்கு இன்குபேஷன் பீரியட் இருக்கும். ஜென்ரலாக இதை படிக்கும்போது ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டுட்டு கொனேரியா இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு, அதே மாதிரி சிப்ளிஸ் இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு, கிளாமிடயாசிஸோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணோமா ஈஸியாக இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்போகிரானுலோமா வெனேரியம்ங்கிற டிசீஸ் which is caused by Chlamydia trichomites. அதனால வருது நமக்கு ஒன் ஆஃப் த பாக்டீரியம். ஸோ லிம்போகிரானுலோமா வெனேரியம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்சரேட்டிவ் டிசீஸ் ஆஃப் ஜெனிட்டல் ஏரியா. நம்மளோட யூரினோஜெனிட்டல் அதாவது ஜெனிட்டல் ஏரியாவில் இது வந்து அல்சரேஷனை ஃபார்ம் பண்ணிடுது. ஜென்ரலாக அங்கே இருக்கிற மியூக்கஸ் மெம்பரைன் எல்லாமே டேமேஜ் பண்ணிடும். அந்த மாதிரி ஒன் ஆஃப் த சிம்டத்தை இது ஒரு டிசீஸை நமக்கு உண்டு பண்ணுது. இதில் என்னென்ன சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூட்டீனியஸ் ஆர் மியூக்கோசால் ஜெனிட்டல் டேமேஜ். நமக்கு ஜென்ரலாக கியூட்டீனியஸ் ஆர் மியூக்கோசால் ஜெனிட்டல் டேமேஜும் யுரித்ரிட்டிஸ் அண்டு
cervicities, endocervicities, locally harmful ulcerations and genital elephantiasis. இதுதான் ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில இந்த எலிபென்டியாசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெக்கு இல்லாட்டி ஆர்ம்ஸ் ஜென்ரலாக வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப பெருசாகிடும், ஹார்ட்னஸ் ஆகிரும் மசில்ஸ் எல்லாம். ஸோ இதில் கியூட்டேனியஸ் இருக்கும், அதே மாதிரி மியூக்கோசல் ஜெனிட்டல் டேமேஜை உண்டு பண்ணிடுது. அதே மாதிரி யுரித்ரிட்டிஸை நமக்கு உண்டு பண்ணுது, இன்ஃப்ளமேஷன் இந்த யுரித்ராவில் உண்டு பண்ணுது. எண்டோசெர்விசிட்டிஸ் நம்மளோட எண்டோமெட்ரியம் செர்விக்கல் ரீஜன்ஸில் இருக்கிற எண்டோசெர்விசிட்டிஸில் இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ணிடுது. அதே மாதிரி லோக்கலி ஹார்ம்ஃபுல் அல்சரேஷன் அண்டு ஜெனிட்டல் எலிஃபென்டியாசிஸ் இதை உண்டு பண்ணிடுது. இதெல்லாம் வந்து வெரி சிவியரான ஒரு சிம்டம். இப்போ யானைக்கால் வியாதி அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்கிறோம் நம்ம ஈஸியாக. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மூமெண்ட் வந்து ரொம்ப கஷ்டம், அந்த ரீஜன்ஸ் மட்டும் ரொம்ப பெருசாகிடும், அவங்களால நல்லா மூமெண்ட் பண்ண முடியாது, அவங்களோட பாடி ஹெல்த் வந்து அதனாலேயே ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 weeks ஆர் அப் டு 6 weeks. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிளாமிடயாசிஸும் லிம்போகிரானுலோமா வெனேரியம் இது ரெண்டுக்குமே ஒரே இன்குபேஷன் பீரியட் தான், ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்ன பாக்டீரியல் டிசீஸ் பார்த்தோன்னா, கொனேரியா பார்த்தோம், சிப்லிஸ் பார்த்தோம், கிளாமிடயாசிஸ் பார்த்தோம், லிம்போகிரானுலோமா வெனேரியம் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம். இது எல்லாமே சிம்டம் எல்லாமே நீங்கள் மெமரி பண்ணிடுங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் எஸ்டிஐ. வைரல் என்னென்ன வைரஸ்னால நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப டேஞ்சரஸ். ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் சிம்டம். ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது எதனால் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால இந்த நோய் நமக்கு வருது. இதோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இன் அண்ட் அரவுண்ட் த வல்வா. வல்வா அப்படிங்கிறது ஒரு ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸில் இருக்கிற ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இருக்கிற ஒன் ஆஃப் த பார்ட்ஸ். இதில் வந்து நமக்கு சோர்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஊண்டு மாதிரி சின்ன சின்ன புண்ணு மாதிரி அங்கே வருது. அதே மாதிரி வல்வாவில் வருது, வெஜைனாவில் வருது இதெல்லாம். அதே மாதிரி யுரித்ரா இன் ஃபீமேல், ஃபீமேலில் யுரித்ராவில் வருது. ஸோ ஜென்ரலாக இது எல்லாமே வல்வா, வெஜைனா, யுரித்ரா இது எல்லாமே ஃபீமேலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் அதில் வருது. ஆர் சோர்ஸ் ஆன் ஆர் அரவுண்ட் த பீனிஸ். மேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலில் வந்து பீனிஸை சுற்றிலும் சின்ன சின்ன டாட் மாதிரி சோர்ஸ் புண்ணு வந்துடுது. அதே மாதிரி பெயின் டியூரிங் யூரினேஷன், யூரின் போகும்போது பயங்கரமான பெயின் இருக்கும். ப்ளீடிங் பிட்வீன் பீரியட்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் அவங்களுக்கு யூரினோ ஜெனிட்டல் சிஸ்டம் வழியாக பிளட்டும் வெளியில் வந்துடும், ப்ளீடிங் இருக்கும். ஸோ இது வந்து வெரி டேஞ்சரஸ். இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பயங்கரமான பெயினை க்ரியேட் பண்ணக்கூடியது. ஸ்வெல்லிங் இன் த க்ரைன் நோட்ஸ், நம்ம லிம்ப் நோட்ஸில் ஸ்வெல்லிங்கை க்ரியேட் பண்ணோம். அதனாலேயும் நமக்கு இதை வச்சு நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளீடிங் பிட்வீன் த பீரியட்ஸில் ப்ளீடிங் நம்மளோட எப்பவுமே ஜென்ரலாகவே வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட எக்ஸ்டர்னல் பாடி ஓப்பனிங்கிலேருந்து பிளட் வருது அப்படின்னாவே வெரி சீரியஸான ஒரு ப்ராப்ளம் நமக்கு. ஸோ அது மாதிரி இதில் ப்ளீடிங் பிட்வீன் த பீரியட்ஸ் இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 21 days. இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஜெனிட்டல் வேர்ட்ஸ், இது ஒரு டிசீஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம், HPV அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வைரஸ்னால் வரக்கூடியது ஜெனிட்டல் வேர்ட்ஸ். இதோட சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அவுட்க்ரோத், டியூமர், நமக்கு கேன்சர் வரும் டியூமர் ஒரு வெளியில் நம்மளோட ஸ்கின் பகுதியிலேருந்து வெளியில் ஒரு அவுட்க்ரோத் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன் த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இது எந்த ஏரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் தான் இது வரும். அதே மாதிரி செர்விக்ஸில் வரும், பெரி ஆனல் ரீஜன்ஸ், ஆனல் நம்மளோட ஆசன வாயின்னு சொல்கிறோம், அதுக்கு முன்னாடி இருக்கிற பகுதியிலேருந்து ஒரு அவுட்க்ரோத் வரும். இதை வந்து நம்ம கேன்சர் டியூமர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு அவுட்க்ரோத், இதோட சிம்டம். இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 8 months.
இதோட இன்குபேஷன் 1 to 8 month. ஸோ இது வந்து ஜெனிட்டல் வேர்ட்ஸ். இட் இஸ் காஸ்டு பை ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஜென்ரலாக என்ன கேட்பாங்கன்னா த ஜெனிட்டல் வேர்ட்ஸ் இஸ் காஸ்டு பை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த மாதிரி 1 மார்க்கை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது ஹெப்பாட்டிஸ் பி சிம்டம். ஹெப்பாட்டிஸ் பி இந்த ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ்னால நமக்கு வருது. ஸோ ஹெப்பாட்டிஸ் பி இஸ் காஸ்டு பை ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ். இதோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டிக் பசியின்மை, ஜாண்டிஸ், நமக்கு காமாலை அப்படின்னு சொல்லுவோம் ஜாண்டிக்ஸ், அதே மாதிரி ஃபீவர், ரேஷ் அண்டு ஸ்டொமக் பெயின், நமக்கு அரிப்பு இருக்கும், அதே மாதிரி ரேஷ் அண்டு ஸ்டொமக் பெயின் இருக்கும், வயிற்று வலி இருக்கும். லிவர் சிரோசிஸ் அண்டு லிவர் ஃபெயிலியர் அக்கர் இன் த லேட்டஸ்ட் ஸ்டேஜ். லிவர் சிரோசிஸ் நம்மளோட லிவர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி சிரோசிஸ் நடக்கும், அப்படியே கொஞ்சம் அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து லிவர் ஃபெயிலியர் வந்துடும் நமக்கு. ஸோ லிவர் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா டோட்டலாக நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கனுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரெஸ்ட் ஆகிரும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ ஹெப்பாட்டிஸ் பி இது வந்து எய்ட்ஸ் மாதிரியே ரொம்ப டேஞ்சரஸ் ஒன்று தான் ஹெப்பாட்டிஸ் பி. ஸோ இது ஜென்ரலாக இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 to 80 days. 30 to 80 days இதோட இன்குபேஷன் பீரியட்ஸ். ஸோ இதை நல்லா பார்த்துங்க. அடுத்தது எய்ட்ஸ். எய்ட்ஸ் இஸ் காஸ்டு பை எதனால் வருது அப்படின்னா ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ். ஸோ ஹெச்ஐவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹெச்ஐவி வந்து வெரி டேஞ்சரஸ். இந்த ஹெச்ஐவியோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்டு லிம்ப் நோட்ஸ். இதில் எல்லாமே லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் இருக்கிற லிம்ப் நோடெல்லாம் இது என்லார்ஜ்டு பெருசு பண்ணிடுது. அதே மாதிரி ப்ரொலாங்டு ஃபீவர், நமக்கு அப்படியே ரொம்ப நாள் வந்து ஃபீவர் இருக்கும். ப்ரொலாங்டு டயேரியா, நமக்கு அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு என்ன இருக்கும், டயேரியா இருக்கும், வயிற்றால் போகிறதும் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். வெயிட் ரிடக்ஷன், நமக்கு வெயிட் வந்து சடனாக குறையும். இப்போ ஒரு மாதத்துலேயே நம்ம ஒரு 80 கிலோ இருந்தோம்னா 8 கிலோ குறைஞ்சிரும். ஒரே மாதத்தில் ஒரு 10% வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது சடனாக குறையும். நைட் ஸ்வெட்டிங். நைட் ஸ்வெட்டிங் இதில் வந்து முக்கியமான ஒரு சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஸ்லீப்பிங் பண்ணும்போது அப்படியே ஸ்வெட்டிங் ஆகி அந்த ஏரியாவே நனைஞ்சு போகிற மாதிரி ஸ்வெட்டிங் இருக்கும். எவ்வளோ தான் நம்ம குளிரான இடத்துல படுத்தாலும் நமக்கு ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம். எய்ட்ஸ் இஸ் காஸ்டு பை ஹெச்ஐவினால் வருது. இதோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்டு லிம்ப் நோடு, ப்ரொலாங்டு ஃபீவர், ப்ரொலாங்டு டயேரியா இருக்குது, வெயிட் ரிடக்ஷன் இருக்குது, நைட் ஸ்வெட்டிங் இருக்குது. ஸோ இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 6 week இருக்கும். ஈவன் மோர் தென் 10 years, மோர் தென் 10 years கூட சில பேர்த்துக்கு சிம்டம். அதுக்கப்புறம் தான் நல்லா தெரிகிற மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வந்தாங்கன்னா உடனே இறந்துருவாங்கன்னா இல்லை, அவங்களுக்கு சிம்டம் இருக்கும். 10 yearsக்கு கூட அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஃபங்கல் எஸ்டிஐ. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பாக்டீரியா பார்த்துட்டோம், வைரஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் எஸ்டிஐ, கேண்டிடயாசிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டிடயாசிஸ், கேண்டிடா அல்பிகன்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு காசட்டி ஏஜென்ட்ஸ்னால வருது. இதோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் மவுத்தில் தான் மெயினாக அட்டாக் பண்ணுது. இந்த ஃபங்கல் அப்படின்னாவே நம்மளோட மவுத்து, ஷோர் இதில் தான் அதிகமாக அட்டாக் பண்ணோம். மவுத் அண்ட் தென் த்ரோட், இன்டெஸ்டினல் ட்ராக் அண்டு வெஜைனா, இங்கே எல்லாமே நமக்கு வந்து இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணிடும். அதே மாதிரி வெஜைனல் இச்சிங் ஆர் சோர்னஸ், வெஜைனாவில் வந்து ஒரு அரிப்பை, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் ஒரு இச்சிங்கை க்ரியேட் பண்ணும், அரிச்சிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி புண்ணு, சின்ன சின்ன டாட் மாதிரி புண்ணு வந்துடும். அப்நார்மல் வெஜினல் டிஸ்சார்ஜ் அண்ட் பெயின் டியூரிங் யூரினேஷன். ஸோ அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லேருந்து ஒரு ஒயிட் கலர் ஃப்ளூயிட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பெயின், யூரின் போகும்போது பெயின் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் வரக்கூடிய டிசீஸ் அப்படிங்கும்போது யூரின் போகும்போது பயங்கரமான பெயின் இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த சிம்டம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா புரோட்டோசோவன் எஸ்டிஐ. ஸோ புரோட்டோசோவன் எஸ்டிஐ ட்ரைகோமோனியாசிஸ், ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ் அப்படிங்கிற ஒரு காசட்டி ஏஜென்ட்ஸ்னால நமக்கு வருது.
which is caused by Trichomonas vaginalis. Trichomonas vaginalis அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவானால வருது. இதோட சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜினிட்டிஸ் இருக்கும், இன்ஃப்ளமேஷன் இந்த வெஜினா, கிரீனிஷ் எல்லோ வெஜினல் டிஸ்சார்ஜ், அவங்களோட வெஜினல் ட்ராக்கில் வெஜினாவில் இருந்து கிரீனிஷ் எல்லோ கலரில் ஒரு டிஸ்சார்ஜ் வந்துகிட்டு இருக்கும், இச்சிங் அரிப்பு இருக்கும், அண்டு பர்னிங் சென்சேஷன் எரிச்சல் இருக்கும், யூரித்ரிட்டிஸ் சிறுநீர் வடிகுழலில் பிரச்சனை இருக்கும், எபிடைடைமிட்டிஸ் அண்டு ப்ராஸ்டடிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ப்ராஸ்டேட் கிளாண்டில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், எபிடைடைமிட்டிஸ் அப்படிங்கிறது மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் இருக்கிற அந்த பகுதியில் அவங்களுக்கு அந்த ஒரு பார்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணோம். ஸோ இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 28 days. ஸோ இந்த ஃபங்கல் எஸ்டிஐக்கு வந்து இன்குபேஷன் பீரியட் இல்லை. ஸோ அது இன்குபேஷன் பீரியட் அப்படிங்கிறது அவங்க இல்லை, அதை நம்ம படிக்க தேவையில்லை. இதில் பார்த்துக்கிறோம் புரோட்டோசோவான் எஸ்டிஐயில் இன்குபேஷன் பீரியட் 4 to 28 days. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டில் பாக்டீரியல் எஸ்டிஐ பார்த்தோம், கொனேரியா, அடுத்தது சிப்ளிஸ் பார்த்தோம், கிளாமிடயாசிஸ் பார்த்தோம், லிம்போ கிரானுலோமா வெனேரியம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் வைரல் எஸ்டிஐ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிட்டல் ஹெர்ப் பார்த்தோம், ஜெனிட்டல் வேர்ட்ஸ் பார்த்தோம், அடுத்தது ஹெப்பாட்டிட்டிஸ் பி பார்த்தோம், அடுத்தது எய்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபங்கல் எஸ்டிஐ அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டிடயாசிஸ் பார்த்தோம், புரோட்டோசோவான் எஸ்டிஐ ட்ரைகோமோனியாசிஸ். நெக்ஸ்ட்டு செர்விக்கல் கேன்சர். Cervical cancer is caused by a sexually transmitted virus called human papilloma virus. இந்த cervical cancer எதனால் வருது அப்படின்னா ஒரு வைரஸ், அந்த வைரஸுக்கு பேர் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை HPV அப்படின்னு சொல்கிறோம். இந்த HPV may cause abnormal growth of cervical cells or cervical dysplasia. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்விக்கல் ரீஜன்ஸ், ஃபீமேலில் செர்விக்கல் ரீஜன்ஸில் இருக்கிற நார்மல் செல்ஸை வந்து அப்நார்மலாக மாற்றுது. ஃபஸ்ட்டு நம்ம கேன்சர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கேன்சர்னால் நார்மல் செல்ஸ் கெட்டிங் அப்நார்மல் க்ரோத் வி கால்ட் அஸ் ஏ கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த செர்விக்கல் ஏரியாவில் இருக்கிற நார்மல் செல்ஸை அப்நார்மல் க்ரோத்தாக மாற்றுறதுனால இதை வந்து செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். த மோஸ்ட் காமன் சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெல்விக் பெயின் 1, 2 இன்க்ரீஸ்டு வெஜினல் டிஸ்சார்ஜ், அவங்களோட வெஜினாவில் இருந்து ஒயிட் கலர் ஃப்ளூயிடு ஒன் ஆஃப் த ஃப்ளூயிடு டிஸ்சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்நார்மல் வெஜினல் ப்ளீடிங், அவங்களுக்கு வந்து அதிகமான ப்ளீடிங் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செர்விக்கல் கேன்சரோட சிம்டம். ஒருத்தருக்கு கேன்சர் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதிகமான பெல்விக் பெயின் இருக்கலாம், இல்லைனா இன்க்ரீஸ்டு வெஜினல் டிஸ்சார்ஜ் அதிகமாக வரலாம், அப்படி இல்லைனா அப்நார்மல் வெஜினல் ப்ளீடிங் அதிகமாக இருக்கலாம். த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் செர்விக்கல் கேன்சர் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹேவிங் மல்டிபிள் செக்ஸுவல் பார்ட்னர்ஸ், ஒருத்தர் நிறைய பேர்த்தோட செக்ஸ் வச்சுக்கிட்டா இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், அதிக நாளைக்கு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் மாத்திரையை எடுத்துக்கிட்டால் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு கெமிக்கல் அப்படின்னாவே விச் ப்ரொடியூஸ் ஒன் ஆஃப் த கேன்சர் செல்ஸை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று தான். நம்ம கெமிக்கல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணணுமாவே நமக்கு வரும். அதே மாதிரி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எல்லாமே டேப்லெட்ஸு அதை அதிகமாக யூஸ் பண்ணுனா அவங்களுக்கு செர்விக்கல் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. செர்விக்கல் cancer can be diagnosed by a Papnicalo smear, PAP smear அப்படின்னு சொல்கிறோம். Combined with an HPV test, X-ray, CD scan, MRI and PET scan. ஸோ எம்ஆர்ஐனா நமக்கு தெரியும், அதே மாதிரி சிடி ஸ்கேன்னா தெரியும், எக்ஸ்ரேனா தெரியும். பெட் ஸ்கேன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி, பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபி ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது. மே ஆல்சோ பி யூஸ் டு டிட்டர்மைன் த ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். இந்த டெஸ்ட்டு எல்லாமே
கேன்சர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் cervical கேன்சர் இன்க்ளூட் ரேடியேஷன் தெராப்பி. கேன்சருக்கு முக்கியமாக ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாவே அந்த செல்ஸை அழிக்கிறது தான் ரேடியேஷன் தெராப்பி பண்ணுறாங்க. சர்ஜரி அண்டு ஹீமோதெராப்பி பண்ணுறாங்க, அதே மாதிரி சர்ஜரி பண்ணுறாங்க. இப்போ எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஹீமோதெராப்பி கொடுத்து அதை வந்து குறைக்கிறாங்க. ஹீமோதெராப்பி அப்படின்னா இது வந்து இட் இஸ் எ கண்ட்ரோல் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் த்ரூ த கெமிக்கல் காம்போனன்ட். ஒரு கெமிக்கல் காம்போனன்ட் எல்லாம் கொடுத்து கண்ட்ரோல் அண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை ஹீமோதெராப்பி அப்படின்னு சொல்கிறோம். மாடர்ன் ஸ்க்ரீனிங் டெக்னிக் கேன் டிடெக்ட் ப்ரீ கேன்சரஸ் சேஞ்சஸ் இன் த செர்விக்ஸ். ஸோ இப்போல்லாம் நிறைய மாடர்ன் ஸ்க்ரீனிங்கும் நிறைய இருக்குது. தேர்ஃபோர் ஸ்க்ரீனிங் இஸ் recommended for women above 30 years once a year. இப்போல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு 30 வயசு ஆனதுக்கு அப்புறமே ஒரு ஃபீமேல் வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துக்கணும். அவங்களுக்கு கேன்சர் இருக்கா, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். cervical கேன்சர் கேன் பி ப்ரிவெண்டட் வித் வேக்சினேஷன். cervical கேன்சரை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா வேக்சினேஷன் போட்டு அதில் ப்ரிவென்ஷன் பண்ணிடலாம். பிரைமரி ப்ரிவென்ஷன் பிரிங் வித் HPV வேக்சினேஷன், அதை நம்ம கொடுத்து நம்ம பண்ணிடலாம். HPVனா உங்களுக்கு தெரியும், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அந்த வேக்சினேஷனை பண்ணி அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். வேக்சினேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் ஏஜ்டு 9 to 13 இயர்ஸ். எந்த வயசில் போடலாம் அப்படின்னா 9 to 13 இயர்ஸில் அவங்க பண்ணிக்கலாம். பிஃபோர் தே பிகம் செக்ஸுவலி ஆக்டிவ். அதுக்கு முன்னாடியே, இப்போ செக்ஸுவலி ஆக்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுடலாம், அது வேக்சினேஷன் பண்ணிக்கலாம். மாடிஃபிகேஷன் இன் லைஃப் ஸ்டைல் கேன் ஆல்சோ ஹெல்ப் இன் ப்ரிவெண்டிங் cervical கேன்சர். நம்ம லைஃப் ஸ்டைலையும் மாடிஃபை பண்ணிக்கணும். ஹெல்த்தி டயட்டை நல்லா சாப்பிட்ணும். அவாய்டிங் டொபாக்கோ யூசேஜ், அதே மாதிரி புகையிலையை எந்த விதத்துலையும் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கணும். ப்ரிவெண்டிங் ஏர்லி மேரேஜ், சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுறதையும் கொஞ்சம் ஆஃப்டர் த மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும். அதுக்கு முன்னே பண்ணால் இந்த cervical கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிஸிங் மோனோகேமி, ஒருத்தரோட தான் தொடர்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கலாச்சாரம், அதை மீறக்கூடாது. அண்டு ரெகுலர் எக்ஸசைஸ் மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் cervical கேன்சர். ரெகுலர் எக்ஸசைஸ் இருந்ததுன்னா இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.